மகா வந்து வரலட்சுமி விரதம் வந்து இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில பாட்டி வந்து வரலட்சுமி விரதம் மகாவ இருக்க சொல்றாங்க. ரொம்ப நல்லபடியா அந்த விரதத்த வந்து மேற்கொள்றாங்க நம்ம மகா. எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க அவங்க பொண்டாட்டிக்காக. ஆனா வந்து நம்ம வந்து சூர்யா மட்டும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன். என் அம்மாவ எதிர்த்து பேசுனதுக்கு நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. அதனால மகா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு, நான் வீட்ட விட்டு போயிடுறேன். உங்க வாழ்க்கைய விட்டே போயிடுறேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்து கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில தாத்தாக்கு உடம்பு சரியில்லாததால அவருக்கு வந்து நல்லபடியா ஆகறதுக்கு இன்னும் 3 மாசம் வந்து தான் உயிரோட இருப்பாரு அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அவர் கேன்சர்ன்னு சொல்லிடுறாங்க. அதனால வந்து சூர்யா யோசிக்கிறாரு, மகா இந்த டைம்ல வெளிய போனா வேலைக்கு ஆவாது. தாத்தா உயிருக்கு ஆபத்து. அதனால வந்து நம்ம மகாவ எப்படியாவது இங்க இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட போயிட்டு 3 மாசம் மட்டும் டைம் கொடு. அந்த 3 மாசத்துல என் மனசு கண்டிப்பா மாறும். அப்படி இல்லன்னா நீ என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்ற மாரி சொல்றாரு. நான் ஏன் வெயிட் பண்ணணுன்றாங்க. நீ வெயிட் பண்ணி தான் ஆவணும். 3 மாசம் எனக்காக டைம் கொடு ப்ளீஸ். நான் கண்டிப்பா வந்து உன் மேல வந்து எனக்கு வந்து காதல் வரும் நான் நம்புறேன். கண்டிப்பா நம்ம 2 பேரும் ஒண்ணா வாழ்வோம் நான் நம்புறேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லி விடுறாரு. உடனே வந்து யோசிச்சுட்டு மகா வந்து யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க. என் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கையை பிடிச்சி கீழே கூட்டின்னு போகிறாரு. கீழே கூட்டின்னு போயிட்டு தாத்தா இங்கே பாருங்க நம்ம வீட்டு மருமக வந்துட்டா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. நம்ம வந்து சூர்யாவோட அம்மா பார்த்துட்டு ராஜலட்சுமி ஒன்றும் புரியாமல் ஏன் இவன் வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வரான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து இந்த நிமிஷத்துலேருந்து நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் என் பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி நெத்திலையும் வந்து பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாரு மகாவுக்கு. மகாவும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. சரிம்மா நல்லதே நடந்திருக்கு. நீ ஆசீர்வாதம் வாங்கலன்னு வந்து ரொம்ப கவலையாக இருந்ததுமா எங்களுக்கு எல்லாருக்கும். இப்போ நிம்மதி ஆயிடுச்சுலம்மா அப்படின்னோடனே மகாவும் சந்தோஷப்படுறாங்க. மகாவோட விரதம் வந்து பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அடுத்து வந்து 2 பேருமே வந்து தாத்தா பாட்டிக்கிற ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் மகாவும் சூர்யாவும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ராஜலட்சுமி செம்ம டென்ஷன் ஆகுது. அடுத்து வந்து ராஜலட்சுமி கிட்ட வந்து வேணும்னே வந்து என்ன பண்ணுறாங்க, சித்ரா வந்து பாத்தியா உன் பையனை என்னமோ ஆசீர்வாதமே பண்ண மாட்டான், அவள் பக்கம் சாயவே மாட்டான்னு சொன்னால் நல்லா சாஞ்சிட்டான். இப்போ பாரு எல்லார் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்குறான் அப்படின்னோடனே ஒன்றும் புரியாமல் ராஜலட்சுமி யோசிக்கிறாங்க. என் பையன் அப்படிலாம் கிடையவே கிடையாது, அவன் மனசார எதுவும் செஞ்சுருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விடுறாங்க. அடுத்து வந்து இங்கே கண்ணன் கிட்ட போயிட்டு நம்ம வந்து மகா என்ன பண்ணுறாங்க, உன்னை நான் ரொம்ப திட்டிட்டேன் கண்ணா, எனக்கு வந்து மனசே கேட்கல, அதனால தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். உன்னோட நாடகம் தான் இதெல்லாம், வா நீ தான் வந்து அவர் மனசை மாற்றினியா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. அவர் 3 மாதம்னு சொல்கிறாரு, எனக்கு அதான் ஒன்றுமே புரியல. அந்த 3 மாதம் வந்து அவர் என் கூட வாழணும்னு நினைக்கிறாரா வாழக்கூடாதுன்னு நினச்சி கொடுக்குறாரா எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக 3 மாதம் அவகாசம் கேட்டார்னு எனக்கு தெரியல. எப்படியோ அவர் மனசு வந்து நல்லபடி மாறணும், அவர் என் கூட சேர்ந்து வாழணும் கண்ணா, நீ தான் வந்து எனக்கு துணை இருக்கணும் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. நீ இருப்பல்ல கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இது எல்லாத்தையுமே வந்து சூர்யா மறைவில் நின்று கேட்குறாரு. உன்னை கண்ணன் கிட்ட சூர்யாவும் வராரு. என்ன கண்ணா இவ்வளோ நேரம் வந்து மகா வந்து சொன்னதெல்லாம் கேட்டியா, உனக்கு சிரிப்பாக இருக்கா, ஏன்னா வந்து உனக்கு தானே உண்மை தெரியும், நான் மகா விரும்பவே விரும்பலன்னு சொல்லிட்டு அவளை ஏமாத்துற விஷயம் உனக்கு தான் தெரியும். ஆனால் அவளுக்கு தெரியாதுல்ல. இங்கே பார் உனக்கு மட்டும்தான் உண்மை தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன், என் மேலே எந்த தப்புமே கிடையாது, நான் வேணும்னு இதெல்லாம் பண்ணலை. நீ எத்தனை பேர் வந்து ஏமாத்திருப்ப, நீ விளையாட்டாக பண்ணதை நான் வந்து கொஞ்சம் சீரியஸாக பண்ணுறேன். நீ என்ன சொல்லியிருக்க, நல்லதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லியிருக்க, ஒரு நல்லது நடக்க என்ன வேணாலும் செய்யலாம். அப்போது நான் வந்து செய்கிறதுல எந்த தப்பும் இல்லையே, எங்கள் தாத்தாவுக்கு வந்து உயிருக்காக தான் நான் இதெல்லாம் செய்கிறேன், அவர் சந்தோஷப்பட தான் செய்கிறேன். அவர் இன்னும் 3 மாதம் தான் வாழ போகிறாரு, அந்த 3 மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் வாழ்ந்துட்டு போட்டும் தான் நான் இது செய்கிறேன். இங்கே பாரு கண்ணா உனக்கு நல்லாவே தெரியும், மகா எக்காரணம் கொண்டு என் மனசில் பொண்டாட்டியாக வாழவே முடியாது, சான்ஸ் இல்லை, என் மனசில் அவளுக்கு இடமே கிடையாது. அதை சொன்னால் அவள் வந்து புரிஞ்சுக்க மாட்டா. அதனால தான் இந்த 3 மாதம் வந்து எங்கள் தாத்தாக்காக நான் நடிக்க போகிறேன், அதுவும் அவளுக்கு பிரியமானவனாக நடிக்க போகிறேன். இதுக்கு நீ தான் வழிகாட்டணும் புரியுதா அப்படின்றாரு.